Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குவார்டர்லிக்குரிய கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸு. அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கிடையாது, ஓரளவு இந்த மாடலில் தான் சம்ஸ் வரும். ஸோ அந்த சம்ஸ் தான் பார்க்குவோம். ஸோ ஒரு 15 மட்டும் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார்ஜ் ஆஃப் 15 கூலும் flows through a bulb in 5 seconds. What is the current flowing through it? ஸோ ஐ வேல்யூ கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்காங்க கூலும் வேல்யூ, அதாவது சார்ஜ் வேல்யூ, டைம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஈக்குவல் டு Q/T. இந்த ஃபார்முலா ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். செகண்ட் சம் இது ஆக்சுவலாக 4th லெசன். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, a man weighs 686 Newton on the surface of the earth. Calculate the weight of the same person on the moon. ஸோ மூணில் அக்ஸலரேஷனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில். அந்த மேனுடைய வெயிட்டு உங்களுடைய இடத்துல எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ W = mg ஃபார்முலா, அதில் இருந்து மாஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதில் ஜி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாஸ் இன்ட்டு ஜி கண்டுபிடிச்சிங்கன்னா மூணில் எவ்வளோ வெயிட் இருப்பாங்க அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் லெசன். இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா, a beam of light passing through a diverging lens of focal length 0.3 meters focused at a distance of 0.2 meter behind the lens. உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க, அதோடைய இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இமேஜ் டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, பொசிஷன் கேட்டாங்க. ஸோ லென்ஸ் ஃபார்முலா 1/v = 1/u + 1/v அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதை போட்டு லென்ஸில் எந்த சைடு இமேஜ் ஃபார்ம் ஆகுது ஆப்ஜெக்ட் இருக்கிறத பொறுத்து சைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சைன் கன்வென்ஷன் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும், இல்லைன்னா ஆன்சர் தப்பாக வரும். A solution was prepared by dissolving 25 grams of sugar in 100 grams of water. Calculate the mass percentage of solute. So mass percentage calculate பண்ணுறது, solute உடைய mass percentage value என்னது, mass percentage equal to mass of solute by mass of solution into 100. அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இது லெசன் 9ல் இருக்குது. நெக்ஸ்ட், a force of 5 Newton is applied on an object produces an acceleration of 5 cm/s². Calculate the mass of the object. Force value, acceleration value கொடுத்துட்டாங்க. மாஸ்க்கு இதோட ரிலேஷன் வந்து F = ma. அதுலேருந்து எம்முக்கு பதிலாக ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் லெசன் தான். நெக்ஸ்ட், calculate the velocity of a moving body of mass 5 kg and whose linear momentum is 2 kg/s. ஸோ உங்களுக்கு வெலாசிட்டி வேல்யூ கால்குலேட் பண்ணணும். மாஸ் வேல்யூ, பி வேல்யூ, லீனியர் மொமெண்டம் வேல்யூ கொடுத்தாங்க. லீனியர் மொமெண்டமோடைய ஃபார்முலா என்னது, P = mv. அதில் இருந்து பிக்கு பதிலாக ரீஅரேஞ்ச் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் லெசன் தான். நெக்ஸ்ட்டு, calculate mass of 1.51 × 10^23 molecules of H2. அதாவது வாட்டரோடைய அந்த நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கிறதோடைய மாஸ் வேல்யூ என்னன்னு கேட்காம. ஸோ அது 7th லெசனில் இருக்க சம்மர். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு ஃபார்முலா இருக்கும், ஒரு 4 ஃபார்முலாஸ் இருக்கும், அதை வச்சு செய்யணும். நெக்ஸ்ட்டு, calculate the moles of 46 grams of sodium. ஸோ இது உங்கள் புக்கில் உள்ள சம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறது மாஸ் கொடுத்து. நெக்ஸ்ட் ஒன், a 100-watt bulb used for 5 hours daily and 60-watt bulb was used for 5 hours daily. Calculate the energy consumed in January month. So 100-watt and 60-watt bulb, ரெண்டு பல்பு 5 hours daily யூஸ் பண்ணுறோம் ஜான்வரி மந்தில். அப்போ அந்த மந்தில் எவ்வளோ டோட்டலாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதில் இருந்து எனர்ஜி கன்சியூம்டு கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இது 4th லெசனில் இருக்க எக்ஸசைஸ் சம்மில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், தி ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் காப்பர். இது கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் தி ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் காப்பர் whose area increases from 10 meter square to 11 meter square due to heating. The initial temperature is at 90 Kelvin and the coefficient of superficial expansion is 0.0021 per Kelvin. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏரியா எங்கேருந்து எங்கே மாறுதுன்னு கொடுத்துருக்காங்க, T0 வேல்யூ, அதாவது இனிஷியல் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபைனல் டெம்பரேச்சரோடைய வேல்யூ, அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் படிச்சிருப்பீங்க, அதில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இது உங்களுக்கு 3rd லெசன். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் தி மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் CaCO3. கால்சியம் கார்பனேட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய மாஸ் பர்சன்டேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு 7th லெசன். நெக்ஸ்ட் லெசன் 3ல எக்ஸாம்பிள் நம்பர் 2 இருக்கும். அதாவது ஒரு ஆப்ஜெக்டோடைய வால் வந்து 3 times இன்க்ரீஸ் ஆகிற ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் வாய்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதில் செஞ்சுருப்போம். அந்த சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 27 grams of aluminium and 1.51 × 10^23 molecules of NH4Cl.
இது ரெண்டும் உங்கள் புக் பேக்கில் டீட்டெயில் கொஸ்டினில் இருக்கும். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லெசன் 7ல் இருக்கிறது. மாலிகுலர் மாஸ் ஆஃப் CO2. ஒரு எலமெண்ட் இல்லைன்னா ஒரு மாலிகுலோடைய மாலிகுலர் மாஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. வேற ஒரு எலமெண்ட் கொடுத்து அது கண்டுபிடியான்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்குரிய உங்களுக்கு மாஸ் நம்பர் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் இன் H2SO4. சல்ஃபரோட கண்டென்ட் சல்ஃபியூரிக் ஆசிட்ல எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. இதே மாதிரி வேற எலமெண்ட் கொடுத்தும் கால்குலேட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது யூனிட் கன்வர்ஷன் எல்லாமே SI யூனிட்ஸில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் இருக்குது, பர் மீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டு செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைனலாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கும். நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணி பார்த்துட்டு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படின்றத கொஸ்டின் ரீட் பண்ணி ஃபார்முலா இதெல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி செஞ்சு பாருங்க. இல்லைன்னா இதில் கொஸ்டின் ஸ்டேட் பண்ணி பாருங்க. சார்ஜ் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, கரண்ட் கேட்டுருக்காங்க. ஸோ நமக்கு கரண்ட் டெஃபினேஷன் தெரியும், I = Q/T. அப்போ அதுலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நம்மளோட வேல்யூஸ் போட்டுக்கலாம். ஸோ சம் பார்க்கறது ரொம்ப ஈஸி. மனப்பாடம் பண்ணாமல் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பொறுத்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி செஞ்சோம்னாலேயும் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். தேங்க்யூ.